கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாணவி மற்றும் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். ஓட்டுநர் மற்றும் 2 மாணவர்கள் படுகாயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே உள்ள ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மோதியது. இந்த விபத்தில் பள்ளி வேன் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டதில் உருக்குலைந்து சின்னாபின்னமானது. இந்த கோர விபத்தில் சுப்பிரமணியபுரம் பகுதியை சேர்ந்த திராவிட மணி மகள் 16 வயதான சாருமதி, மகன் 15 வயதான செழியன், மற்றொரு மாணவர் விமலேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் ஓட்டுநர் சங்கர், மாணவர்கள் விஸ்வேஷ், நிவாஸ் ஆகியோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரயில் வருவது தெரிந்தும் வேன் ஓட்டுநர் கூறியதை கேட்டு ரயில்வே கேட்டை திறந்ததே விபத்திற்கு காரணம் என்று தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. மேலும் செம்மங்குப்பம் லெவல் கிராசிங்கில் ரயில்வே கேட்டை உரிய நேரத்தில் மூடாத கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை கைது செய்தனர். இதனிடையே உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தெற்கு ரயில்வே சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் 2 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.